டிஎன்செட் தேர்வு பற்றிய அனைத்து கேள்விகளுக்கும் ஒரு விடை கிடைத்திருக்கு. நம்மளோட டிஎன்செட் எக்ஸாம் டிஆர்பி கண்டக்ட் பண்றாங்க. அதுவும் இந்த மார்ச் மாதம் கண்டக்ட் பண்றதா நமக்கு ஒரு அறிக்கை வெளியா இருக்கு. இன்னைக்கு தான் அந்த பத்திரிகை செய்தி அறிக்கை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ செட் வந்து 2024 கண்டக்ட் பண்றதா சொல்லியிருந்தாங்க இல்லையா, ஜூன் மாதம். ஆனால் அது கூட கேன்சல் ஆயிடுச்சு. ஆனால் இப்போ அந்த எக்ஸாமை டிஆர்பி கண்டக்ட் பண்றாங்க. இந்த மார்ச் மாதம் 6, 7, 8, 9 இந்த தினங்கள்ல இந்த எக்ஸாம்ஸ் நடக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் இதை கம்ப்யூட்டர் பேஸ்டா ஆன்லைன் மூலமாக தான் இந்த எக்ஸாம் நடத்த போறாங்க. இதற்குரிய ஹால் டிக்கெட்டை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம், பதிவிறக்கம் செஞ்சு கொள்ளலாம். எங்கன்னா டிஆர்பி வெப்சைட்டில் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுறதுக்குரிய லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். போய் உங்களோட ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த ஹால் டிக்கெட் வந்து நம்ம எக்ஸாமுக்கு ஒரு வாரங்களுக்கு முன்பாக தான் வெளியிடப்படும் அப்படின்னு இருக்காங்க. அப்படின்னா நீங்கள் மார்ச் 1ஆம் தேதி 2ஆம் தேதி போல் உங்களோட ஹால் டிக்கெட் வந்து பதிவிறக்கம் செய்யப்படலாம். புரியுதுங்களா? ஸோ இது ரொம்ப முக்கியமான செய்தி. நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த எக்ஸாம் டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. நம்மளுடைய குழப்பத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டாங்க. இப்போ இந்த 15 நாளில் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, ஒரு நாளைக்கு ஒரு யூனிட் ரொம்ப இன்டென்சிஃபைடாக ரிவைஸ் பண்ண போகிறோம். இன்டென்சிஃபைடாக நம்ம நிறைய கொஸ்டின் பேஸ்டு கான்செப்ட்ஸ், அதாவது கொஸ்டின்ஸ்லேருந்து கான்செப்ட்ஸ் எடுத்துகிட்டு போய் ரிவைஸ் பண்ண போகிறோம். இந்த கிராஷ் கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. நம்ம ப்ரைஸ் வந்து 999. ஸோ நீங்கள் இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். எக்ஸ்க்ளூசிவாக ரிசல்ட் ஓரியன்டாக இருக்கும். நிறைய பேருக்கு என்ன சந்தேகம் இருக்குன்னா, 15 நாளில் எப்படி ரிசல்ட் எடுக்கிறது அப்படின்ட்டு இருக்கும். அதனால தான் எப்போவுமே சொல்லுவோம், நோட்டிஃபிகேஷனுக்காக வெயிட் பண்ண வேண்டாம், முன்னாடியிலேருந்தே படிங்கன்னு. பட் ஸ்டில் இப்போ கூட ஒரு ஹோப் இருக்குது. யூ கேன் கிவ் அ ட்ரை. இந்த முறை நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த 15 டேஸோட ஸ்ட்ராட்டஜி என்ன, இது எப்படி படிக்கிறது, 15 டேஸில் நம்ம என்னென்ன பண்ணணும், எதை படிக்கணும் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக நம்ம தெரிஞ்சுக்கோங்க. நம்மளோட February 16th இந்த நியூ பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறோம். பிகாஸ் நமக்கு வி டோன்ட் ஹாவ் எனி மோர் டே ஆர் டைம் டு வேஸ்ட் பண்ணுறதுக்கு நாட்களோ நேரமோ நம்மக்கிட்ட கிடையாது. ஸோ வி ஆர் கோயிங் டு ஸ்டார்ட் த பேட்ச் திஸ் சண்டே. இந்த சண்டே ஸ்டார்ட் பண்ணுறோம். நான் சொன்ன மாதிரி நம்மளுடைய கோர்ஸ் ஃபீ, இந்த கிராஷ் கோர்ஸ், இந்த 15 நாட்களுக்குரிய ஃபீ வந்து 999 மட்டும்தான். இதில் வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக உங்கள் எக்ஸாம்ஸ்க்கு தேவையான, ரிசல்ட்டுக்கு தேவையான அனைத்துமே நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம மாக் டெஸ்ட் எழுதி பார்க்கணும் இல்லையா? ஸோ ஒரு ஃப்ரீ மாக் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுறோம். அது வந்து மார்ச் 1ஆம் தேதி. ஓகே, நீங்கள் எப்படி வேணாலும் படிச்சுக்கலாம். படிச்சுட்டு நம்மளோட மாக் டெஸ்ட் போட்டு பாருங்கள். நம்மளோட மாக் டெஸ்ட்டில் இருக்கிற கேள்விகள் வந்து எக்ஸாமில் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. ஸோ அந்த மாக் டெஸ்ட் வந்து மார்ச் 1ஆம் தேதி நடத்துகிறோம். ஸோ இந்த மாக் டெஸ்ட்டுக்குமே நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு லிங்க் வந்து நான் கீழே கொடுக்குறேன். எந்த சப்ஜெக்ட் நீங்கள், உங்களுக்கு என்ன கொஸ்டின் பேப்பர் வேணும் அப்படிங்கிறத தெளிவாக எனக்கு கமெண்ட் செஷனில் சொல்லுங்கள். உங்களுடைய கொஸ்டின் பேப்பரை நான் ரெடி பண்ணி மார்ச் 1ஆம் தேதி நம்ம ஒரு மாக் டெஸ்ட் எழுதுறோம், வெற்றிகரமாக எழுதுறோம். சரிங்களா? ஸோ February 16th பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ கைண்ட்லி ஜாயின், ஸ்டே டியூன் வித் சிக்ஷா கிளாஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் டு சிக்ஷா கிளாஸ். தேங்க்யூ ஆல்.